எந்த ஒரு பாத்வேல நீங்க போறீங்களோ, கடவுள் உண்டு பண்ணின அந்த பாத்வேல நீங்க அவர் காட்டின வழியிலே செல்லும் பொழுது அவங்க பின்னாடி வர்றத போல இருக்கும், அவங்க துரத்துறது போல இருக்கும். ஆனால் அதே இடத்திலே நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள், அவர்கள் தோற்று போவார்கள். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே, மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், ஒரு பாளையத்திலே, அதாவது ஏதோம் பாளையத்திலே தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களும் அங்கே இருக்க போர் வீரர்களும் மடிந்து போகக்கூடிய ஒரு காட்சி. அந்த இடத்திலே எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், அவங்கள வாய்க்கால்களை வெட்ட சொல்லுங்க, மழையும் அவங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் அந்த பள்ளத்தாக்கு நிரம்பும், அவர்கள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு பள்ளத்தாக்கிலே இந்த தண்ணீர் நிரப்பப்பட்டதோ அந்த பள்ளத்தாக்கை மோவாபியர் அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்பொழுது சூரியன் பிரகாசிக்கிறது. அந்த சூரியன் பிரகாசிக்கிறத பார்க்கும் பொழுது அது இரத்த வெள்ளம் போல இருக்கிறதாக இருக்கிறது. இரத்த வெள்ளத்தை பார்த்ததுமே அவங்க நினச்சிட்டாங்க, எதிரிகள் போர் ஒருவருக்கொருவர் போர் புரிந்து மடிந்து போயிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை பிடிக்க சுற்றி வளைத்து அவர்கள் தோற்று போகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். மோவாபியரை ஏமாந்து போகின்ற காட்சி, நிர்விசாரமாய் அவர்கள் வேலை செய்ததினாலே. ஆனால் எந்த பள்ளத்தாக்கிலே எந்த தண்ணீரை கர்த்தர் நிரப்பினாரோ அதே தண்ணீரை இரத்தம் போல மாற்றி அந்த மோவாபியரை வீழ்த்தின தேவனை பார்க்கின்றோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே மற்றொரு காரியத்தை சொல்லியிருந்தேன். டேவிட் பெர்னார்ட் என்கின்ற அந்த மிஷனரி எப்படி ரெடினியன்ஸ் மத்தியிலே அவர் ஊழியம் செய்யும் போது தாக்கப்படுவதற்கு ஆயத்தமான போது அவர் எதுவுமே தெரியாமல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அந்த பாம்பு, அங்கிருந்து நின்ற பாம்பு, அப்படியே படமெடுத்து நின்ற பாம்பு கொத்தாமல் அப்படியே சைலண்டா போச்சோ, அதை பார்த்ததுமே அந்த வந்த எதிரிகள் எல்லாரும் விழுந்து உம்முடைய தேவன் எங்களுடைய தேவன் என்று பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, எந்த ஒரு பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து செல்லுகிறீர்களோ அதே பள்ளத்தாக்கிலே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள் விழுந்து மடிவார்கள், நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், செங்கடலை பிளந்த கர்த்தர் அதே செங்கடலிலே பார்வோனுடைய ரதத்தையும் மூழ்கடித்தவர். ஆகவே எந்த ஒரு பாத்வேல நீங்க போறீங்களோ, கடவுள் உண்டு பண்ணின அந்த பாத்வேல நீங்க அவர் காட்டின வழியிலே செல்லும் பொழுது அவங்க பின்னாடி வர்றத போல இருக்கும், அவங்க துரத்துறது போல இருக்கும். ஆனால் அதே இடத்திலே நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள், அவர்கள் தோற்று போவார்கள். இந்த ஒரு சிந்தனையோடு கூட ஜெயம் கொடுக்கும் தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே, நீ ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.